ஓகே. ஹலோ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 13 கொஸ்டின் ஃப்ரம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸர்சைஸ் தான் பண்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இதே எக்ஸர்சைஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் எக்ஸர்சைஸ்லேருந்து நம்ம லாஸ்ட் 11th to 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த கொஸ்டினை டேக்கிள் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 11 plus 26 plus 4 equal to dash 11 plus 26 plus டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேசிக்கா இதை ஃபில் பண்ணணும் நம்ம. இந்த பிளாங்கை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதுல எப்படி ஃபில் பண்ணலாம்? ஆக்சுவலா இந்த பிராக்கெட் எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா. ஸோ 11 plus 26 plus 4 இதான் அவங்க எஃபெக்டிவா கொடுக்குறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 11 plus 26 plus சம்திங். ஸோ நீங்க இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த கொஸ்டின் மார்க் பதிலா என்ன போடலாம்? இந்த இடத்துல 4 தான் போடணும். இது எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ 11 plus 26 plus சம்திங் ஈக்குவல் டு 11 plus 26 plus 4. இது பார்த்தாலே தெரியுது 4 தான் ஆன்சர்னு. ஸோ இந்த இடத்துல நீங்க 4 போட்டீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனும் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஆன்சர் வந்து 4 தான். ஆன்சர் 4. நீங்க பெருசா எதுவுமே யோசிக்க தேவையில்ல. வெறும்னா பிராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும்னா அப்படியே பிளேனா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதான் ஆன்சர். ஸோ 13 கொஸ்டின் ஆன்சர் வந்து 4 தான். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் வேணா போலாம். 14 கொஸ்டின். ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 7 into 2 into 5 equal to 7 into dash into 5. இந்த டேஷ் தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டின் மார்க் பதிலா எந்த நம்பர் போட்டா நமக்கு இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ இதை நம்ம பிளேனா எழுதிடலாம், பிராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ 7 into 2 into 5 equal to 7 into question mark into 5. இந்த கொஸ்டின் மார்க் பதிலா நம்ம என்ன போடலாம்? பேசிக்கா மறுபடியும் நான் வாசிக்கிறேனே. இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஆர்ஹெச்எஸ் இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 into 2 into 5 equal to ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 into dash into 5. ஸோ இந்த டேஷுக்கு பதிலா நீங்க 2 போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே யோசிக்க தேவையில்ல. ஸோ இந்த பிராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அன்னோன் பிளாங்க்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்கன்னா நீங்க அப்படியே நீங்க பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வெறும் அப்புறம் கம்பேர் பண்ணணும், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் வந்து 2 தான். இந்த கொஸ்டின் ஆன்சர் 2. 14 கொஸ்டின் ஆன்சர் 2 தான். மேபி நம்ம இன்னும் ஒரு கொஸ்டின் போடலாம்னு நினைக்கிறேன். 15 கொஸ்டின் அதே மாதிரி தான். ஸோ 3 into 13 into something equal to 3 into 13 into 10. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 10 தான் வரும். ஸோ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை 3 into 13 into something equal to 3 into 13 into 10. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? மோஸ்ட் ஆப்வியஸ் ஆன்சர் வந்து 10 தான். அப்பதான் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துலயும் 3 into 13 இருக்கு, இந்த இடத்துலயும் 3 into 13 இருக்கு, எல்ஹெச்எஸ்லயும் 3 into 13 இருக்கு, ஆர்ஹெச்எஸ்லயும் 3 into 13 இருக்கு. எக்ஸ்ட்ராவா இங்க into 10 இருக்கு, இங்க into something which you don't know. பட் என்ன போட்டா உங்களுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும்? 10 தான். 10 தான், ஆப்வியஸா 10 தான் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 10 தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.